இன்னைக்கு சத்தான சமையல ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷலுங்க. பாலக் கிச்சடி எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்றேன், கவனமா பாருங்க. பாலக் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: பாலக் கீரை அரை கட்டு, பச்சரிசி அரை கப், உடைத்த பாசிப்பயிறு 1/4 கப், துவரம் பருப்பு 1/4 கப், வெங்காயம் 100 கிராம், அரிந்த தக்காளி 100 கிராம், வேக வைத்த பட்டாணி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி அரை அங்குல துண்டு, மிளகாத்தூள் சிறிதளவு, நெய் சிறிதளவு, எண்ணெய் சிறிதளவு, சீரகம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பாலக் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்க இல்லையா? இதை ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய பொங்கல் மாதிரி தான். அந்த நார்த் இந்தியாவில் வந்து கிச்சடின்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒரு சில வித்தியாசங்களோட. இது வந்து நான் வந்து ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சரி, அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு சில மாறுதல்கள் பண்ணியிருக்கேங்க. இப்போ நம்ம பாசி பருப்புக்கு பதிலாக உடைச்ச பாசி பயிறு சேர்த்துருக்கேன். ஏன்னா சத்தான சமையல்ங்கிறப்ப அதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்காக. இங்கே வந்து அரை கப்பு நம்ம பச்சரிசி எடுத்துட்டாக்க, 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவு வந்து உடைச்ச பாசிப்பயிறு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் மொத்தமாக 1 கப் இருந்ததுன்னா 1க்கு 4.5 தண்ணி அதில் ஊற்றிட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வைக்கிறப்ப 4 இல்லைன்னா 5 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை வேக வச்சுருக்கேன், காமிக்கிறேன். 1 கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி வேக வச்சுருக்கேங்க. நல்லா சாஃப்டாக வேகணும். 4 இல்லைன்னா 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக வச்சுட்டு அரைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து ஒரு அழாக்கு டோட்டலாக நம்ம வேக வச்சுருக்கோன்னா அதுக்கு கிட்டத்தட்ட பெரிய கட்டு இருந்தாக்கா அரை கட்டு அளவுக்கு போடலாங்க. பாலக்கு வந்து அதிகமாக போட்டாலும் பரவாயில்ல. இங்கே வந்து பாலக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இது டெல்லி பாலக்கு. இந்த ரவுண்டு வந்து இப்படி ஓரத்தில் ரவுண்டாக இருந்ததுனாக்கா இது டெல்லி பாலக்குங்க. இதுவே வந்து இப்படி ஷார்ப்பாக இருக்கும், கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். அந்த பாலக் கிடைச்சாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. எந்த பாலக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பாலக் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த பாலக் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அது வந்து பிளான்ச்சிங் பண்ணணும். நல்லா சுடு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதில் இந்த பாலக்கீரையை சேர்த்துக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் தான். அதுக்கு பிறகு அது வடிகட்டிடுங்க. கொஞ்சம் கோல்ட் வாட்டர் போட்டு ஒரு தடவை ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கனாக்கா ஒரு மாதிரி பிளான்ச் ஆகிடுங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1ஓ 2ஓ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு அழகுக்கு கொஞ்சமாக இஞ்சியை வந்து தோல் எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த பிளான்ச் பண்ண கீரையோட அதை 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பிளான்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைக்கிறப்போ அந்த பாலக் நிறம் வராமல் அப்படியே இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த டார்க் கலர் அப்படியே ஒரு மெயின்டைன் ஆகும். இப்போ வந்து இங்கே வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெயோட கொஞ்சமாக நெய் போடுறேன். நெய் போடுறப்ப கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதோட வந்து நான் சேர்க்க போகிறது சீரகம் தாளிக்கிறதுக்கு. பொதுவாக இதுக்கு முந்திரி பருப்பு அந்த மாதிரிலாம் நம்ம பொங்கல் மாதிரிலாம் போட மாட்டாங்க. அதனால் வந்து சீரகம் போட்டுக்கலாம். இதோட வெங்காயம், 4 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது பெருங்காயத்தூள் ஜென்ரலாக வந்து நாட்டில் நம்ம அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பெருங்காயம் போட்டால் நல்லா ஜீரணம் ஆகுறதுக்காக நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் லேசாக. இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். நம்ம பச்சை மிளகாய் காரமாக இருக்குது, கொஞ்சம் லேசாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதிகம் போட வேண்டாங்க, நிறம் மாறிடும். இதோட சேர்த்து நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கலந்து விடலாம். பட்டாணி வந்து ஆப்ஷனலுங்க. ஃப்ரோசன் பீஸ் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னாக்க அது எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சீசனில் இருக்கிறப்ப நீங்கள் சீசனில் போட்டுக்கோங்க. இப்போ இதோட வந்து பட்டாணி சேர்த்துக்கிறேன். பாலக் அரைச்சி இதை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதோட நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த அரிசி பருப்பு கலவை, இதையும் சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வேகணும்.
இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறப்போ இருக்கிற தண்ணியே போருனாக்க கொஞ்சம் தளர இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜென்ரலாக இந்த வந்து கிச்சடி வந்து கொஞ்சம் நம்ம பொங்கலை விட கொஞ்சம் தளர இருக்கும். அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வேணும்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து பாயில் ஆகிறப்போ உங்களுக்கு திக்னஸ் சரியாக வந்துடும். இதில் வந்து நம்ம பச்சரிசிக்கு பதிலாக வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி சேர்க்கலாங்க. இல்லைன்னா வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு குறைவாக வேணும் அப்படிங்கிறப்ப பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலாம். பாஸ்மதி ரைஸ்லேயே கொஞ்சம் வெரைட்டிஸ் வருதுங்க, கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கிறது, அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோவாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு நார்மல் கிச்சடி. இதெல்லாம் வந்து வேரியேஷன்ஸ் நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாலக் கிச்சடி பாருங்கள், நல்ல ஒரு மனம் வருது, ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். பொதுவாக தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். பாலக் கிச்சடி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு சூடான பிறகு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அதோட வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கிய பிறகு தக்காளி சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி ஃப்ரை ஆன பிறகு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், வேக வச்ச பட்டாணி, பாலக் சேர்த்து அரைச்ச விழுதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அதுலேயே ஊற்றிடுங்க. தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வர்றப்போ அந்த பொங்கல் மாதிரி வேக வச்சு வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதித்த பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க. மிக சுவையான பாலக் கிச்சடி தயார். மிக சுவையான பாலக் கிச்சடி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி ஏதாவது தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.